யாரு அவங்க எஜமா? இன்னைக்கு ஜனங்கள்லாம் யார் பின்னாடி இருக்காங்களோ அவர் தாங்க எங்க எஜமா. அங்க பாருங்க. நீங்க வானவராய கந்தவேலு வானவராய. அவர் காலனி மண்ணு பட்ட இடத்துல நம்ம பாதம் பற்றக்கூடாதுன்னு ஊரே ஒதுங்கி நடக்குது. கீழே பொறுத்த வரைக்கும் எங்க எஜமா காலனி மண்ணு தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது. சூப்பர். ஐயா பைத்தியங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 15 வருஷமா இருண்டு கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடிவு காலம் வரப்போகுது. பாருங்க கூட்டத்தை. ஆமாமா, சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா? ஐயா, 18 பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா சூடு சொரணை இல்லாம இல்ல, எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்ல. ஆமா ஆமா. பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும்ல. பாத்து பேசுறது கேவலம். பம்பர் விளையாட தெரியல இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி நான் சொல்றதை கேளு. வாயில வை. ஏய் சாட்டுதாயா? நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். அப்படிதான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. யோ கவுண்டரே ஏறிட்டயா? ரெடியா? என்ன பண்ண போறா? ரெடி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா சும்மாடா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியும்? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.